சத்தியமா தெரியல. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கோவிலினுடைய சில நிர்வாகிகளினுடைய பேரை சொல்றாரா. அதே மாதிரி அந்த கோவிலை வந்துட்டு நிர்வகிக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாநிலத்திலே அரசியலாலும் பதவியாலும் பணத்தாலும் பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடும்பமாக பார்க்கப்படுது. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம அந்த பகுதியில யாருமே நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுலாம் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தின் மீது தான் பழி போடுறாங்க. அது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயின் ஹெட்ஜேட் அப்படிங்கிற ஒரு குடும்பம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடும்பத்திலே ஒரு எம்பி இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பி வீராந்தர ஹெட்ஜேட் என்கின்ற ஒரு எம்பியும் இதுல இந்த குற்றத்துக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பட் இது எந்த அளவிற்கு உண்மைன்னு தெரியல. இந்த கோவில் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி, அது குறிப்பா வந்துட்டு RSS முக்கிய பிரமுகர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நேரடி தொடர்புடைய சப்போர்ட் உடைய ஒரு கோவிலாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, முன்னாள் நம்மளுடைய தமிழக பிஜேபி தலைவரான அண்ணாமலை அவர்கள் IPS ஆக அந்த பகுதியில் இருக்கும்போது இந்த கோவிலோடு நேரடி தொடர்புல இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது. இதுல எந்த அளவிற்கு உண்மை, எந்த அளவிற்கு பொய் அப்படின்னு சொல்லப்படல. பட் அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தா, பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பெண்களை தவறாக பேசிய நாக்க வெட்டுவோம், கை வச்ச கையை வெட்டுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அண்ணாமலை. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு மாபெரும் ஒரு துயர சம்பவத்தின் போது ஒரு பெண் பாதிக்கப்பட்டார். அதற்கு சாட்டையால தன்னைத்தானே வலிக்காத சாட்டை வச்செல்லாம் அடிச்சுக்கிட்டார் இல்லையா, அந்த டிராமா எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்படும். இன்னைக்கு சோசியல் மீடியால